குழுக்கள்ல ஃபார்ம் புல்லப் பண்ணி போட்டுட்டு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, இதை அல்லாஹ் எந்த விதத்தில் நம்மிடத்திலிருந்து அங்கீகரிப்பான் என்பது நமக்கு தெரியவில்லை. உலக விஷயங்களை எடுத்துக்கொண்டால் எல்லாத்திலும் நாம் மேலான விஷயத்தை என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். எப்படி? நல்ல காஸ்ட்லி துணி, காஸ்ட்லி செப்பல், நம்ம ஓட்டுற ஆக்டிவா, அதுவும் லேட்டஸ்டா. இங்க இருந்து சென்னைக்கு போகணும், ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்றோம். எதுல? 3 டயர் ஏசி இருக்கா சார்? 100 ரூபாய் கொடுத்தாலும் அதே ட்ரெயின்ல ரிசர்வேஷன் அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல போய் சென்னைக்கு சேரலாம். ஆனா பைசா இருக்கு, கொஞ்சம் ராகத்தா போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம ரிசர்வேஷனை தேர்ந்தெடுக்கிறோம். ஸ்லீப்பர் கோச், ஏசி கோச். அதே சென்னைக்கு தானே அந்த ட்ரெயின் போகுது. ஏசி கோச்செல்லாம் வேண்டாப்பா, அவ்வளவு செலவு எதுக்கு, வேஸ்ட். நம்ம அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்லயே கக்கூஸ் பக்கத்துல குத்து வச்சுட்டு போயிடலாம் சொல்லிட்டு நம்ம போறோமா? நம்ம எனக்கு அதுதான் முடியுது, இல்லாட்ட எமர்ஜென்சி டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கறது விஷயம் வேற. அப்ப உலக விஷயங்கள்ல காஸ்ட்லியான ஸ்கொயர் ஃபுட் கொடுத்து இடம் வாங்க முடியுது, நல்ல காஸ்ட்லியான பங்களா கட்ட முடியுது, காஸ்ட்லியான கார் வாங்க முடியுது, நல்ல பிள்ளைக்கு பல பவுன்கள்ல நகையை போட முடியுது, நல்ல காஸ்ட்லியான மண்டபம் பிடிச்சு. எப்படி மண்டபம்? 1.5 லட்சம் ரூபாய் செலவு. ஆனா ஜமாத்துக்கு கொடுக்கறதுக்கு பணத்துக்கு மட்டும் 5000 ரூபாய்க்கு ஏன் இவ்வளவு வாங்குறீங்க? 1.5 லட்சம் ரூபாய் மண்டபத்துக்கு கொடுப்பாராம், ஆனா ஜமாத்துக்கு கொடுக்கிற அந்த 5000 ரூபாய் அந்த அமௌண்ட்டுக்கு கணக்கு பார்ப்பாரு. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நடக்கிற விஷயம். அப்ப உலக விஷயங்கள் இங்கு விட்டுட்டு போற, பணாவாக போற இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப காஸ்ட்லியா நம்ம தேர்ந்தெடுப்போம். 100 ரூபாய்க்கு கூட சட்டை இருக்குது. ஆனா இன்னைக்கு லெனின் கிளாத்னு சொல்லி எவ்வளவு காஸ்ட்லியா நம்ம வாங்குறோம். நம்ம இது மீட்டர் எவ்வளவு தெரியுமா? 2000 ரூபாய். எவ்வளவு சந்தோஷப்படுறோம். தப்பு கிடையாது, போடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்துக்களை அனுபவிங்க. அம்மா பி நியமத் ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்துக்கு நினைவு கூறுங்க, தப்பு கிடையாது. இவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்து கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு சீப் அண்ட் பெஸ்டா பிளாட்பாரத்தில் இருக்கிற சட்டையை போட்டுட்டு நீங்க சுத்தாதீங்க. நல்ல காஸ்ட்லியா போடுங்க, உங்களை நீங்க அழகுபடுத்தி காட்டுங்க. ரப்புக்கு முன்னாடி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நிற்கும் போது கம்பீரமா நல்ல காஸ்ட்லி தொப்பி, காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு நில்லுங்க, தப்பே கிடையாது. ஆனா வசதி ஒண்ணுல ஒருத்தர் இந்த விஷயத்தில் எல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, கணக்கு பார்க்க மாட்டாரு. இவர் கணக்கு பார்க்கிறது எதை? மறுமைக்கு கொண்டு போறது, கபருக்கு கொண்டு போறது. இந்த ஹஜ்ஜுடைய அமல்ல மட்டும் இவர் என்ன செய்வாரு? இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து போகணுமா? அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலல்லாஹு தக்வா. குர்பானி விஷயத்தில் என்ன சொல்லப்படுது? நீங்க கொடுக்கிற ஆட்டினுடைய இறைச்சியோ அதனுடைய